கரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சம்மேளன கூட்டம் 10/12/2017 அன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே லாரி தொழிலுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அதன் மூலமாக கையாளுகின்ற தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். மத்திய அரசும் மாநில அரசும் முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய சிரமங்களையும் தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக எங்களுக்கு சில சலுகைகளை, நியாயமான சலுகைகளையும் சட்ட ரீதியான சலுகைகளையும் கொடுக்கும்படி இந்த கூட்டம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி சட்டத்திலே சேர்க்கவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் டீசல் பெட்ரோலுக்கு வரியாக 45 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தினுடைய அதிகபட்ச வரியே 28% தான். 17% நாங்கள் அதிகமாக கொடுக்கின்ற காரணத்தினாலே அதையும் ஜிஎஸ்டி சட்ட வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கின்றது. மத்திய அரசு அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை மாற்றி அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்சூரன்ஸ் பிரீமியத்தை அவர்கள் ஏற்றிருப்பது பல மடங்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஞாபகப்படுத்த வருகின்றோம். இன்று லாரி தொழிலெல்லாம் மிகவும் நசிந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே சிறு லாரி நிறுவனங்களெல்லாம் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ வருடம் ஒன்றுக்கு 50 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை இன்சூரன்ஸ் கட்டணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் மறுபரிசீலனை செய்து எங்களுடைய சிரமத்தை உணர்ந்து எல்லாம் பெருமியத்தை குறைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கரூர் கோவை ரோட்டை 6 வழிச்சாலையாக மாற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய இடத்தை கொடுக்காமல் நீதிமன்றத்திலே அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தினாலே வேலை ஆரம்பிப்பது தாமதமாகி கொண்டிருக்கின்றது. அந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் மத்திய அரசு தலையிட்டு அவைகளெல்லாம் தீர்த்து இந்த கரூர் டு கோவை சாலையை 6 வழிச்சாலையை மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் கரூர் ஈரோடு சாலையை 4 வழிச்சாலையை மாற்றுவதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது. அதை அவர்கள் இன்னும் வேலை ஆரம்பிக்காமல் இருக்கின்றார்கள். நிலம் ஆர்ஜிதம் செய்ய வேண்டும். நிலம் ஆர்ஜிதம் உடனடியாக செய்து உடனடியாக வேலையை துவங்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு குறுகிய காலத்திலே விட வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணோட அது நம்ம பேங்க்லேயே கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது ரிலேட்டட் ஏதாவது இருந்தது நமக்கு நம்ம பேங்க் அதை அவைட் பண்ண முடியாது. சர்வீஸ் ரிலேட்டட் 10 கிலோமீட்டர் ரேடியஸில் ஆல்ரெடி நேஷனல் ரேடியஸில் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆஃபரும் இந்த ஸ்டிக்கர்லேயே நம்ம அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது கரூர் வைகா பேங்க் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் போயிட்டு நீங்கள் கேஷாவோ இல்லை செக்காவோ